குட் ஈவினிங் சில்ட்ரன். எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் இந்த லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து சேட்டலைட் அண்ட் ராக்கெட் பத்தின டீடைல்ஸ் இல்லையா? அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பாடத்துல ராக்கெட் பத்தின தகவல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல நம்ம பார்க்கிறது இயக்கு பொருள் அப்படிங்கிறதுல திரவ இயக்கு பொருள், திண்ம இயக்கு பொருள், கிரையோஜெனிக் அப்படின்னு மூன்று வகையான எரிபொருள்கள். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லிக்விட் ப்ரொபல்லன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாக்குறது இப்போ சாலிட் ப்ரொபல்லன்ஸ் லிக்விட் ப்ரொபல்லன்ஸ்னா அதுல என்னென்ன கலந்து இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், இந்த ரெண்டு சரியான பாயிண்ட் தான் நம்ம ஒவ்வொன்றுலயுமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ திரவ இயக்கு பொருள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எரிபொருளும் ஆக்சிகரனையும் எங்க இருக்கும், எரியூட்டும் அறையில இருக்கும். அதற்குண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இன் சாலிட் ப்ரொபல்லன்ஸ் நமக்கு இந்த சாலிட் ப்ரொபல்லன்ஸ்ல எங்க இருக்கும், அந்த ராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல் ஆக்சிடைசர் ரெண்டுமே என்ன இருக்கும், கம்பைண்டா இருக்கும். ஃபியூயல் அண்ட் தென் ஆக்சிடைசர் ரெண்டுமே எப்படி இருக்கும், கம்பைண்டா எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபியூயல்ஸ் அண்ட் தென் ஆக்சிடைசர் ரெண்டுமே எரிபொருளும் ஆக்சிகரனையும் ஒரே பிளேஸ்ல இருக்கும் இந்த இடத்துல. அதை நம்ம எரிய விடும் பொழுது என்ன ஆகும், ஈஸியாக நமக்கு ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். எது, ஃபியூயல் அண்ட் தென் ஆக்சிடைசர் ரெண்டுமே சேம் பிளேஸ்ல இருக்கிறதுல. அதுதான் இதனுடைய சாலிட் ப்ரொபல்லன்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் அதனுடைய நேச்சர், அதனுடைய தன்மை எப்படி கலந்திருக்கும், எந்த இடத்துல இருக்கும். திண்ம இயக்கு பொருள்னா எரிபொருளும் ஆக்சிகரனையும் ஒரே இடத்துல இருக்கும். அது வந்து ஈஸியா பேர்ன் ஆகும் பொழுது அது என்ன ஆகும், ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணும். திண்ம இயக்கு பொருள் எரிஞ்சதும் அது என்ன ஆகாது, நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா பிகாஸ் என்ன ஆகும், அது எரியும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. அந்த நேச்சர்ல தான் ஓகேங்களா. கெனாட் ஸ்டாப். எரிய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால அதை நிறுத்தவே முடியாது. சாலிட் ஃபியூயல்ஸ் ராக்கெட்ஸ்ல வந்துட்டு என்னென்னதுல எந்த இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, திண்ம எரிபொருள் அப்படிங்கிறது நைட்ரேட் மற்றும் குளோரேட் இந்த ரெண்டு சால்ட்டும் தான் நமக்கு எதுல இருக்கு, ஆக்சிகரணியா நமக்கு பயன்படுது. அண்ட் தென் பாலி யூரிதீன் அண்ட் தென் பாலி பியூட்டாடையின் அப்படிங்கிறது நமக்கு எரிபொருளாக பயன்படுகிறது. ஸோ அந்த எரிபொருளும் ஆக்சிடைசரும் என்ன மாதிரியான நேச்சர்ல இருக்கும், எந்த பிளேஸ்ல தனித்தனியா இருக்குமா சேர்ந்து இருக்குமா, அதற்குண்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான். ஸோ அதுல நம்ம பாக்குறது சாலிட் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பாலி யூரிதேன் அண்ட் தென் பாலி பியூட்டாடைன், நைட்ரேட் அண்ட் குளோரேட் வந்து ஆக்சிடைசர், நைட்ரேட் அண்ட் தென் குளோரேட் அப்படிங்கிறது ஆக்சிடைசருக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ வாட் ஆர் த ஆக்சிடைசர் இன் சாலிட் ப்ரொப்பல்லன்ஸ்னா நைட்ரேட் அண்ட் தென் குளோரேட் சால்ட், இந்த ரெண்டு உப்புக்களும் நம்ம அதுல பயன்படுத்துறோம். அண்ட் தென் பாலி யூரிதேன், பாலி யூரிதேன் அண்ட் தென் பாலி பியூட்டாடையின், இது ரெண்டுமே நமக்கு ஃபியூயல்ஸா யூஸ் ஆகும். வாட் ஆர் த ஃபியூயல்ஸ் எக்ஸாம்பிள், வாட் ஆர் ஆக்சிடைசர் எக்ஸாம்பிள்னா நைட்ரேட் அண்ட் தென் குளோரேட் சால்ட்ஸ் ஆர் ஆக்சிடைசர் இன் சாலிட் ப்ரொப்பல்லன்ஸ். பாலியூரிதேன் அண்ட் தென் பாலிபியூட்டாடைன் இஸ் த ஃபியூயல்ஸ் ஃபார் அண்ட் சாலிட் ப்ரொப்பல்லன்ஸ். இதுதான் இந்த எரிபொருள் எது, ஆக்சிடைசர் எது, எப்படி இருக்கும் நமக்கு, இந்த ரெண்டுமே சேர்ந்து கம்பைன்ட் ஆகி ஒரே பிளேஸ்ல இருக்கும். ஓகே, இதுதான் சாலிட்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரையோஜெனிக். கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபியூயல் அல்லது ஆக்சிடைசர் ரெண்டுமே எப்படி இருக்கும் நமக்கு, லிக்விட்ஸ் எந்த நேச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறது கிரையோஜெனிக்ல. ஸோ கிரையோஜெனிக் இயக்கு பொருள்ல நமக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த பொருள் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான இயக்கு பொருள்ல எரிபொருளோ ஆக்சிகரனையோ ரெண்டுமே லிக்விட்ஸ் அண்ட் தென் லிக்விட் கேசஸா இருக்கக்கூடிய ஒரு நேச்சர், liquefied gases nature in cryogenic propellants. cryogenic propellantsல எப்படி இருக்கும் நமக்கு, fuels or oxidizer ரெண்டுமே
லிக்விட் கேஸ் நேச்சர்ல இருக்கக்கூடியது ஒரு ஸ்பெஷல் நேச்சர்ங்கிறது கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ்ல இருக்கலாம். ஸோ இது எந்த டெம்பரேச்சர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா வெரி லோ டெம்பரேச்சர், குறைவான வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது தான் கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல இயக்கு பொருள் எங்க இருக்கும், தனியாக எரியூட்டப்பட்ட தனியான அமைப்புங்கிறது இல்ல, ஒன்றா சேர்ந்து கலக்கும் போது தானாகவே என்ன ஆயிடும், எளிதாக பேர்ன் ஆகக்கூடிய ஒரு நேச்சர் தான் கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ். கிரையோஜெனிக் வாட் இஸ் கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் ஆனுவல் எக்ஸாம். Fuel or oxidizer, both liquefied gases nature stored at low temperature. குறைவான வெப்பநிலையில நமக்கு ஃபியூயலோ ஆக்சிடைசரோ இந்த எந்த நேச்சர்ல இருக்கும், நமக்கு லிக்விஃபைட் திரவ வாயு நேச்சர்ல இருக்கும். இந்த ஃபியூயல்ஸ் என்ன ஆகாது, நமக்கு தனியான ஒரு சிஸ்டம் இஜினேஷன் சிஸ்டம்ங்கிறது தேவையில்லை, ஈஸியா தானாகவே நமக்கு எரியக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ். ஸோ types of propellants, not there are three types of propellants. One is liquid propellants, another one is solid propellants, and then cryogenic propellants. இதுதான் types of propellants அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது launching of satellite. சேட்டிலைட் எவ்வாறு லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்தது. இந்த இது நமக்கு யூஸ்வலா ராக்கெட் வந்து எவ்வாறு விண்ணில செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான், துணைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுதல், லான்ச்சிங் ஆஃப் சேட்டிலைட் அப்படிங்கிறது துணைக்கோள் விண்ணில் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த இது எவ்வாறு மேல எழும்பி செய்யறது, நீங்க யூஸ்வலா விண்ல அனுப்பும் போது டிவில எல்லாம் பார்த்திருக்கீங்களா, இந்த துணைக்கோள்லாம் என்ன கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ அனுப்ப போறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ராக்கெட் செலுத்துறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான நேச்சர்ல இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும், ஏர்லியரா நம்ம எல்லா பாடங்களையும் தெளிவா படிச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் அல்லது நாளை மறுநாள் எக்ஸாம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எல்லா லெசனையும் தெளிவா படிச்சு எழுதி பார்த்து முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி வச்சு மார்னிங் ஏர்லியரா எழுந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சோமோ அதையெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு ரொம்ப என்ன பண்ணுவோம், டென்ஷனே இல்லாம நிதானமா அழகா எக்ஸாம் ஹாலுக்கு போவோம். இது வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் எக்ஸாம். ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் மேக்கப் எல்லாம் தனியா எல்லாம் அழகா என்ன பண்ணிப்போம், நம்மள தயார்படுத்திப்போம். ஒரு டூர் போறோம் அப்படின்னு சொன்னா அங்க எப்படியெல்லாம் நமக்கு ரெடி ஆகணும் தயாராகணும், அதே போல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொரு வகையாக நம்ம என்ன பண்றோம், நம்மள நாமே ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா, தயார்படுத்திக்கிறோம். அது போல ஒரு துணைக்கோளை விண்ணில் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு எவ்வாறு நமக்கு ரெடியா இருக்கணும், அந்த சேட்டலைட் என்ன மாதிரியான பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தான் நமக்கு தெரியணும். பிஃபோர் பீயிங் லான்ச் இன் டு ஸ்பேஸ், ராக்கெட் வில் பி ஹெல்ட் ஆன் பை த கிளாம்ப் ஆன் லான்ச்சிங் பேட். நம்ம ராக்கெட் விண்ல செலுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல எப்படி இருக்கணும், அந்த கிளாம்ப் எல்லாமும் டைட்டா நமக்கு லூஸ் ஆகாம டைட்டா பிடிச்சுக்கிற மாதிரி இருக்கணும். வண்டியை வெளியில எடுத்து நிறுத்துப்பா கிளம்பணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், வண்டி அப்படின்னு சொன்னா நார்மலா ஒரு டூ வீலர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும், ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா. ஸ்டாண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மேல இருக்கோம் அப்படின்னு சொன்னா கீழே படி இருக்கு, கீழே இருந்து எடுத்து வெளியில கொண்டு போய் நிறுத்தணும்னா அதை ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், டூ வீலர்ல எல்லாம் கரெக்டா நிறுத்துவோம் இல்லைங்களா. அது போல ராக்கெட்ல அதுல சைட்ல என்ன இருக்கும்னு கேட்டா கிளாம்ப்ஸ் எல்லாம் பொருத்தப்பட்டு சரியாக இருக்கும். அது மாதிரி கரெக்டான கிளாம்போட ஃபிக்ஸ் ஆகி என்ன பண்ணுவோம், ராக்கெட்டை தயார் நிலையில் அதை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் மேண்டா அன்மேண்டா, மனிதர் செல்லக்கூடியதா அல்லது அவங்க இல்லாம போறாங்களா, இல்ல மனிதன் அல்லாதது இப்ப தனியா போறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் அதை ரெடி பண்ணி வைப்பாங்க.
நம்ம ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகிறோம்னா அது எப்படி இருக்கும், அதே போல நம்ம வீட்ல ஒரு வண்டியை வெளியில எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அதுல பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, எல்லாம் சரியான கண்டிஷன்ல இருக்கா, என்ன அதை கிளியர் பண்ணி நம்ம வைப்பர் போட்டு தொடச்சு கரெக்டா வச்சிருப்போம். ஒரு கார் அப்படின்னு சொன்னா நீட்டா இருக்கணும். நார்மலா ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளை நம்ம டெய்லியுமே என்ன பண்ணுவோம், கரெக்டா நம்மளால முடியலைன்னா அதுக்குன்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி மார்னிங் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வண்டியெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இப்ப எல்லா இடங்களையும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலுமே நம்ம டெய்லி ட்ரெஸ் என்ன பண்றோம், வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அயன் பண்ணி பர்ஃபெக்டா யூஸ் பண்றோம் இல்லையா? அப்போ எப்பயோ ஒரு தடவை ஒரு சேட்டலைட் அனுப்புறோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அதை ரெடி பண்ணி சரியான முறையில தயார்படுத்தி வைக்கணும். அதுல என்ன இருக்கணும், நமக்கு ஃபியூயல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபில் ஆயிருக்கா, நம்ம பெட்ரோல் டீசல் இருக்கான்னு பாக்குறோம்ல, அது போல அதுல அப்போ ஃபியூயல்ஸ் எல்லாம் சரியா இருக்கா, உள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் ஆகப்பட்டது எரியூட்டப்படும் பொழுது மேல என்ன ஆகும், அது எழும்பி செல்லணும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். ராக்கெட்னுடைய ஒரு அது தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஃபியூயல் ஆகப்பட்டது எரியும் இல்லையா, எரியும் போது அந்த மேல இந்த இடத்துல ஃபுல்லா எரியுதுன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன உருவாகும், ஒரு விசையாகப்பட்டது உருவாகும். சோ அந்த அப்வர்ட் த்ரஸ்ட், மேல எழும்பக்கூடிய ஒரு விசை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா ராக்கெட்டை வெடிக்கிறோம்ல ஃபங்க்ஷன்ல எல்லாம், அது என்ன பண்ணுது, கீழே ஒரு ஃபோர்ஸ் உருவாறதுனாலதான் மேல எழும்பி போகுது இல்ல. அது போலதான் இந்த ரியல் ராக்கெட்டுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்போசிங்கா ஒரு எகைன் ஃபோர்ஸ், ஒரு உந்து விசையாகப்பட்டது உருவாகும். அந்த பொருளை நம்ம இந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் என்ன ஆகும், எரியும். உள்ள எரிபொருள் எல்லாம் இருக்கு, என்னென்ன எரிபொருள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் திங் அதை கிளாம்போட கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ரெடி பண்ணி வைக்கணும். அது மனிதரோட செல்லுதா இல்லையா என்னங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். எரிபொருள் எரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு உந்து விசையாகப்பட்டது உருவாகும். ராக்கெட் உள்ள அந்த இடத்துல அந்த விசை உருவாகும் பொழுது அப்ப மேல எழும்பி போகும். சோ இந்த இதுதான். சோ அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த சைட்ல இருக்கிற கிளாம்ப் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். டைட்டா அந்த இடத்துலயே இருந்தா என்ன ஆகும், மேல எழும்பி போகாதுல்ல. இந்த எரிபொருள் எரியும் பொழுதே இந்த ஃபோர்ஸ் உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாம்ப் எல்லாம் ரிலீஸ் ஆகி மேல அந்த ராக்கெட் ஆகப்பட்டது மேல பறக்க போயிடும். சரிங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கும். சோ ரிமோட்டை யூஸ் பண்ணி தான் ஒன்னொண்ணுமே, நம்ம இப்ப எல்லா இடத்துலயுமே ரிமோட் தான். கார்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்படிதான், ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதை ஆன் பண்றோம் ஆஃப் பண்றோம், நம்முடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ராக்கெட்டை கோள்களை மேல செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் எரியும் பொழுது மேல் நோக்கிய உந்து விசைன்னு உருவாகும். அந்த விசை என்ன ஆகுது, ராக்கெட்னுடைய எடையை விட அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாம்ப் எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆயிடும். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு விசை அப்படிங்கிறது ரொம்ப ஃபோர்ஸா ராக்கெட்டை விட வேகமா பட்டாசு வெடிச்சு மேல செதறி போகுதுன்னா அதை விட நமக்கு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. பாட்டில்ல ஃபிக்ஸ் பண்ற ராக்கெட் மேல எழும்பி போகுதுன்னா அதை விட ஃபோர்ஸ்க்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அது ரிலீஸ் ஆகுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாம்ப் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனது எல்லாமே நமக்கு ரிலீஸ் ஆயிடும், ராக்கெட் மேல போகும். அப்போ இது என்ன கான்செப்ட், நம்ம நியூட்டன் விதிகள் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. நியூட்டனுடைய தேர்ட் லா, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் த ரீசன் ஈக்குவல் அண்ட் தென் ஆப்போசிட் ரியாக்ஷன். சோ இதுதான் நம்ம நியூட்டனின் மூன்றாவது விதி. மூன்று விதிகளை அந்த அறிவியல் அறிஞராகப்பட்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. சோ அவருடைய மூன்றாவது விதிப்படி, எந்த விதிப்படி இந்த ராக்கெட் ஆகப்பட்டது செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். எந்த லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா படிதான் ராக்கெட் ஃபங்க்ஷன் ஆகும். ராக்கெட்னுடைய ஃபங்க்ஷன் எவ்வாறு இருக்குன்னு கேட்டா நியூட்டன்ஸ்னுடைய தேர்ட் லா. நியூட்டன்ஸ்னுடைய தேர்ட் லா என்ன அப்படின்னு கேட்டா, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு வினைக்கும் நமக்கு என்ன இருக்கு, ஒரு எதிர்வினை இருக்கு. there is an
ஆப்போசிட் ரியாக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதற்கு சமமான ஒரு எதிர்வினையாகப்பட்டது நடக்கும். இதுதான் அவர் சொன்ன மூன்றாவது விதி. மூன்று விதியில மூன்றாவது விதிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இந்த ஒரு வினையினுடைய செயல்பாட்டுல தான், கருத்துல தான் இந்த நமக்கு ராக்கெட் அப்படிங்கிறது செயல்படுகிறது. அப்போ என்னது, அந்த உந்து விசை உள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் எரியும் பொழுது அந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த உந்து விசை செயல்பட்டு மேலே எழும்பி போகுது. அதுதான். அப்ப துணைக்கோள் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த டைரக்ஷன் போகும் பொழுது என்ன ஆகும், மேலே எழும்பி போய் தான் அது கரெக்டா ரவுண்டா போகும். போகும்பொழுதே இங்கிருந்தே கரெக்டா நமக்கு அந்த ஆர்பிட்டை சூஸ் பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது, இல்லையா? சோ அப்ப எங்க போய் அது வந்து கரெக்டா அந்த ஆர்பிட்ட கரெக்டா கேட்ச் பண்ணி அது ரவுண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு சர்டன் ஹைட் போனதுக்கு அப்புறமாக தான் என்ன பண்ணும், அது அதனுடைய ஸ்பீடு, டைரக்ஷன் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். ஸோ அது எந்த உயரத்துக்கு போகணும், டிசையர் ஹைட், ஒரு சரியான ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த ராக்கெட் ஆகப்பட்டது அதனுடைய ஸ்பீடையும் டைரக்ஷனையும் மாத்தும். கரெக்டா அது சேஞ்ச் பண்ணி அதனுடைய ஆர்பிட்ல வட்டப்பாதையில் சுழல ஆரம்பிக்கும். ஸோ ஆர்பிட்ல வட்டப்பாதையில சுழண்டுதான் நமக்கு தேவையான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்குறாங்க, இல்லையா? அங்க போய் தான் சரியா அது குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமா சரியான படியில நிலைநிறுத்தப்படும். எங்க லான்ச் ஆகும், என்ன டாபிக் பார்க்கிறோம், லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட். எங்க போய் லான்ச் ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அதனுடைய வேகத்திலையும் திசையிலையும் மாறுபாடு ஏற்பட்டு சரியான ஒரு வட்டப்பாதையில அது சுழல ஆரம்பிக்கும். பூமிக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில அதிகமான திசை வேகம் ராக்கெட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், காத்தோட ஈஸியா அது உராஞ்சு தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேல போனதுக்கு அப்புறமா ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்பீடு என்ன ஆகும், நமக்கு ஸ்லோ ஆகும். இல்லைன்னா எதோட நமக்கு கிராஷ் வரும், ஏரோட சேர்ந்து அது எதிராக வரும்போது உராயும் பொழுது தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும். இயற்கையாக தீப்பிடிக்குதெல்லாம் மரத்தெல்லாம் உராயும் பொழுது. அது போல ரொம்ப வேகமா அங்க போய் சுத்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் நமக்கு அங்க ஃபுல்லும் ஃபயர் ஃபார்ம் ஆக இருக்கும். அப்ப நார்மலான ஒரு ஸ்பீட்ல தான் அந்த இடத்துல சுத்தும். மேலும் ஹை வெலாசிட்டி அப்படிங்கிறதும் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேகம், திசை வேகத்தை ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் உருவாக்க முடியாது. அப்ப பல விதமான ராக்கெட்டுகள் அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு தெரியும். அதிக அளவு திசை வேகத்துல ஒரே ஒரு ராக்கெட்டை மட்டுமே நம்மளால அந்த இடத்துல சுத்த விட முடியாது. அதனால வேற வேற ராக்கெட், அப்ப வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில போகணும் அப்படின்னு சொன்னா ராக்கெட் எப்படி போகும், நேரா செங்குத்தா போய் அதுக்கப்புறமா தான் அது என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு தான் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சரியான ஒரு வட்டப்பாதையில சுழல ஆரம்பிக்கும். நேர போகும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கும். அதற்கப்புறமா அதனுடைய சரியான நம்மளுடைய கைடன்ஸ் இல்லாம எதுவுமே செயல்படாது. இங்க ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருமே அதை கரெக்டா கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிமோட் கண்ட்ரோல் எப்படி காருக்கு நம்ம கையில இருக்கோ அது போல நம்ம அங்க பிக்ஸ் பண்ணது அந்த பேலோட் சிஸ்டம் ஆகட்டும், ஒவ்வொரு சிஸ்டம்லயும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அதை ஆப்ரேட் பண்ணி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகி அது முடியற வரைக்குமே நமக்கு யாரு இங்க இருக்கவங்க தான் எல்லாமே என்ன பண்ணுவோம், அதை கரெக்டா ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட். லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு சேட்டலைட் அப்படிங்கிறது லான்ச் ஆகுது, துணைக்கோள் எவ்வாறு செலுத்தப்படுகிறது, அது எவ்வாறு தயார் நிலையில இருக்கும், எப்படி மேல எழும்பி போகும், எந்த விதியினுடைய அடிப்படையில போகும், எந்த அளவுக்கு எந்த டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டா போகுமா, எந்த ஸ்பீட்ல எந்தெந்த பிளேஸ்ல போகும் அப்படிங்கிறது தான் இந்த லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்தாலும் நம்ம இந்த ஆன்சர்ஸை கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் இது ஒரு ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி அப்படின்னு இருக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம். நம்மளுடைய இந்தியால இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த ஒரு ஹெட்டிங் India's space program.
நம்மளுடைய திட்டங்கள் என்னென்ன? சோ நம்முடைய திட்டம், இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்ப விண்வெளி திட்டங்கள் அப்படின்னு சொன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையுமே டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கிடையாது இல்லைங்களா? அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவலா நம்மளா என்ன நிறைய நம்ம காம்படிட்டிவா அடுத்த கண்ட்ரியோட நம்மளும் போட்டி போட்டு எல்லா விஷயங்கள்லையும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வந்தது. அதனால ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சோம். 1969ல ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இனாகிரேட் பண்ணிருக்கோம். 1969ஆம் ஆண்டு. ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னா எது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா எஜுகேஷன் ஃபுல்லா கவனிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறைன்னு தனித்தனியா என்ன சொல்லுவோம், கூட்டுறவு துறை இருக்கு, விவசாய துறை அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பல வகையான டிபார்ட்மெண்ட்ஸ். ஒரு லைப்ரரிக்கு போறோம்னு சொன்னா தனித்தனியான செக்மெண்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் புக்ஸ்ங்கிறது தனியா வச்சிருப்பாங்க. ஒரு மளிகை கடைக்கு போனா அந்தந்த செக்ஷன் தனியா இருக்கும். ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ஷாப்புக்கு போறோம், அப்போ ஒவ்வொருத்தரும் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணினாதான் அதுல நம்மளால இண்டிவிஜுவலா ஸ்பெசிபிக்கா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் இல்லையா? அதற்காக தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல 1969ஆம் ஆண்டு நமக்கு தொடங்கினாங்க. சரிங்களா? தொலைத்தொடர்பு மற்றும் என்ன மாதிரியான நமக்கு அதுல கண்டுபிடிக்கிறோம். இப்ப சேட்டலைட்ஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அதனால என்ன நன்மை இருக்கணும், என்ன பர்பஸுக்காக நம்ம அதை பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் தென் நமக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன், இது எல்லாமே முக்கியமா இருக்கணும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெவலப் ஆயிருக்கா இல்லையா? தொலை தொடர்புங்கிறது நமக்கு கண்டிப்பா முன்னேற்றம் இருக்குல்ல. அந்த நாள்ல என்ன பண்ணினாங்க, எதுவுமே இருக்காது. ஒரு தகவலை இன்னொருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா மனிதரால மட்டும் தானே போய் 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 தான் எல்லா ஊருக்கும் சொல்லுவாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ஈவன் நமக்கு தபால் துறை அப்படிங்கிறது கூட கிடையாது அப்பெல்லாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஒருத்தர், அது நல்ல விஷயமோ அல்லது வேற எந்த ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலும் அவங்களே இன் பர்சனா போய் தான் கம்யூனிகேட் பண்ணாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்தது போஸ்டல். உங்களுக்கு எல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தெரியுமா? போஸ்டல் கார்டுன்னு இருக்கும், இன்லேண்ட் கவர் அப்படின்னு இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு தகவலை நம்ம சொல்லணும்னு நினைச்சாலும் இப்பயும் இருக்கு இல்லையா போஸ்டல் டிபார்ட்மெண்ட். போஸ்ட் ஆபீஸ் போனீங்கன்னா அந்த லெட்டர்லாம் வாங்கி பாருங்க. இப்போ அந்த மாதிரி தகவல் நம்ம எழுதி கொடுத்தோம்னு சொன்னா லெட்டர் நம்ம ரைட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்ல போட்டோம்னா அது 1 or 2 daysல டிப் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து என்ன ஆகும், அந்த நாளைக்கு தகுந்த மாதிரி மாறும். அல்லது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா டெலகிராம் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த டெலகிராம் அப்படிங்கிறது இமீடியட்னா ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ளார அவசரமா ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படி ஃபர்ஸ்ட் ஒன்னு இன் பர்சன் நம்மளே போய் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் போஸ்டல், அப்புறம் டெலகிராம்ங்கிறது தந்தின்னு சொல்லுவோம், சீக்கிரமா நமக்கு ரீச் ஆகக்கூடியது. அண்ட் தென் அதுக்கப்புறமா லேண்ட்லைன் போன் வந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொபைல், மெயில். இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு நமக்கு, நிச்சயமாக இந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்குள்ளாரதான் இவ்வளவு மாற்றங்கள். இந்த 40 வருஷமா தான், ஒரு 30-35 வருஷமா தான் இந்த போன் அண்ட் மொபைல், இந்த டெக்னாலஜி எல்லாம் நமக்கு ராக்கெட்டினுடைய உதவியால தான். நிச்சயமாக இதெல்லாம் நமக்கு தொலைத்தொடர்பு துறை, இந்த கம்யூனிகேஷன் அண்ட் தென் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த செயற்கைக்கோள்கள் மேல போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் நமக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சேட்டிலைட் அனுப்புறதுக்கு உண்டான
முக்கியமான ஒரு விஷயம். அதனுடைய என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா, நாட்டினுடைய முன்னேற்றம் எதுக்காக, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கம்யூனிகேஷன்ல, அண்ட் தென் டிரான்ஸ்போர்டேஷன், நமக்கு வந்து போக்குவரத்து துறையிலையும் என்ன ஆகணும், நிறைய முன்னேற்றம் மாறுபடணும். அதுதான். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன்ல நமக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அது எல்லாத்தையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி தான் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இந்த செயற்கைக்கோள் ஒன்னொன்னையும் நம்ம விண்வெளிக்கு செலுத்திட்டு இருக்கோம். ஓகே. முதல் செயற்கைக்கோள் இந்தியால அனுப்பினதுன்னா ஆரியபட்டா 1975. இது ஒரு ஃபர்ஸ்ட். நமக்கு ஐஎஸ்ஆர்ஓ என்று ஆரம்பிச்சது என்னது, 1969ல. ஓகே. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ங்கிறது ஆரம்பிச்சது. இந்த சேட்டலைட் அனுப்புறது விஷயமா நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணது 1969ல. 1975ல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் அப்படிங்கிறத நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டாவது கொஸ்டின். 1975 தான் நம்ம இந்தியா முதல்ல நம்ம சேட்டிலைட் என்ன அனுப்பிச்சோம் அப்படின்னு கேட்டா ஆரியபட்டா. ஆரியபட்டாங்கிற சேட்டிலைட்டை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதற்கப்புறமா தொடர்ந்து நிறைய நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம நிறைய அடுத்தடுத்த நாடுகளோடு காம்படிட் பண்ணி நிறைய நம்ம சேலஞ்சிங்கா நம்ம நிறைய சேட்டிலைட்ஸை ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய விண்வெளி திட்டங்கள் அப்படின்னு சொன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்னு சொல்லிட்டு 1969ல ஐஎஸ்ஆர்ஓங்கிறது ஸ்டார்ட் பண்ணினாங்க. இந்த செயற்கைக்கோள் எதற்காக நம்ம பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா, அது எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் சொன்னா, செயற்கைக்கோள் ஆரியபட்டா அனுப்புறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அனுப்பிச்சு அடுத்தடுத்த கண்ட்ரிகளோட நம்ம போட்டி போட்டு நிறைய அனுப்புறோம். ஸோ இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது ரெண்டு சேட்டிலைட்ஸ் பத்தின டீடைல்ஸ். ஒன் இஸ் சந்திராயன் 1 அண்ட் தென் மங்கள்யான் அப்படிங்கிறது. ஸோ அதுல என்னென்னலாம் இருக்கு சந்திராயன்ல, அது எதற்காக அனுப்பிச்சோம், அது என்ன நமக்கு தகவலை கொடுத்தது, அதனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பிஃபோர் தட், ஸோ சேட்டிலைட் பத்தின தகவல் தான் இல்லையா. சேட்டலைட் அப்படின்னு சொன்னா என்னது, ஆக்சுவலா சேட்டலைட்ங்கிறது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், சேட்டலைட்னுடைய கான்செப்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க, சரி அல்லது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்றது எதற்காகலாம் நமக்கு பயன்படும், எது சேட்டிலைட்ஸ் ஆல் ஹேவ் த சேம் ஆர்பிட், can colloid. Satellites are used to observe the weather. And then first artificial satellite called Sputnik, first artificial satellite called, and then sat launch. Satellites help with sat now. இந்த சேட்டலைட் செயற்கைக்கோள் பத்தின தகவல்கள் எல்லாமே இருக்கு. எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். எஸ், சேட்டலைட் கேன் கொலாய்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சரியான ஒரு கான்செப்ட். அண்ட் தென் மூன் இஸ் a satellite of the earth. எஸ், ரைட். மூன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சேட்டிலைட் இல்லையா. மூன்கிறதும் நமக்கு எர்த்ல இருக்கக்கூடிய ஒரு சேட்டிலைட். சேட்டிலைட் ஹெல்ப் வித் த சாட்னவ். ஸோ இந்த இது சேட்டிலைட் ஹெல்ப் வித் த சாட்னவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ், நமக்கு ஃபுல்லுமே எல்லா தகவல்களையும் எல்லாம் கொடுக்கக்கூடியது. வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. சேட்டலைட்ஸ் ஆர் யூஸ் டு அப்சர்வ் வெதர். புயல் வெள்ளம் வரப்போகுதுங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிச்சு எல்லாம் சொல்றோம். எஸ், இது எல்லாத்தையுமே இவங்க தான் நமக்கு சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம நம்ம வந்து தயார்படுத்திக்கிறது சரிபடுக்கிறத விட முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் தான். அண்ட் தென் சேட்டலைட்ஸ் ஆர் கேரிட் இன்டு த ஸ்பேஸ் பை ராக்கெட். ராக்கெட்டை எடுத்து செல்வதற்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா சேட்டிலைட். அது ரைட் ஆன்சர். அண்ட் தென் ஆர்டிபிஷியல் சேட்டிலைட் அப்படிங்கிறது ஸ்பூட்னிக், அதுதான் முக்கியமானது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம், சேட்டிலைட் மூவ் டு ஃபாஸ்ட் அண்ட் கிராஷ் ஆன் டு தட் எர்த் அப்படிங்கிற. சேட்டிலைட்ஸ் மூவ் டு ஸ்லோலி. நம்ம என்ன சொன்னோம், ரொம்ப வேகமாக போனா என்ன ஆகும், அது
ஃபுல்லும் ஃபயர் ஆகும். சேட்டலைட்ஸ் மூவ் டு ஸ்லோலி, தே வில் ஃபால் அவுட் த ஆர்பிட் அண்ட் ஹிட் ஆன் த எர்த் அப்படிங்கிறது இதனுடைய கான்செப்ட். ஸோ இது எல்லாம் தான் சேட்டலைட் பத்தின சரியான ஒரு தகவல். மீதி இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சேட்டலைட் கேன் கொலாய்ட் அப்படிங்கிறது ரைட் ஆனது. மூன் இஸ் ஆல்சோ எ சேட்டலைட், ஒன் ஆஃப் த சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். சேட்டலைட் ஹெல்ப் வித் சாட் நவ் அப்படிங்கிறது அடுத்தது. அண்ட் தென் நமக்கு வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி சொல்லக்கூடியது. யூஸ் டு அப்சர்வ், நமக்கு தகவல்கள் புயல் வெள்ளம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே நமக்கு எல்லாத்தையும் சொல்லி நம்மள ரெடி பண்ணிக்கிறதுக்காக நம்ம செய்யப்படுறது. அண்ட் தென் சேட்டலைட்ஸ் கேரி டு ஸ்பேஸ் த ராக்கெட், ராக்கெட்டை அனுப்புறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் அப்படின்னு சொல்றது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படிங்கிறத ஸ்பூட்னிக் சொல்லலாம். Satellite moves too slowly, they will fall out orbit and hit on the earth. Satellites all have the same orbit அப்படிங்கிறது false statement. first satellite அது வந்துட்டு sat launch அப்படிங்கிறது தவறான தகவல். sun is a satellite of the earth அப்படிங்கிறதும் தவறு. satellite are cheap to put, கண்டிப்பாக எளிதான விஷயம் கிடையாது. satellites move to fast can crash on the earth, இதுவும் சரியானது கிடையாது. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த இந்த சேட்டலைட் பத்தின அந்த டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ என்ன படிச்சோமோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல் தான் இந்த ஆக்டிவிட்டி. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இது நம்மளுடைய ஜெனரல் நாலேஜுக்காக தான் மெயினா இதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதுதான் பாருங்க, கரெக்டானது எது? அப்சர்வ் த வெதர் கண்டிஷனுக்கு சாட்னோங்கிறது தான் நமக்கு. சேட்டலைட்ஸ் ஹெல்ப் வித் த சாட்னோ, சேட்டலைட்ஸ் அண்ட் கொல்லாய்ட் move too slowly and then carried the space rocket. Artificial satellite Sputnik the first one. Moon is a satellite on the earth. And the satellites are cheap, கண்டிப்பாக எளிதான விஷயம் கிடையாது, நிறைய எக்ஸ்பென்சிவா ஆகும். சேட்டலைட் ஆல் ஹேவ் த சேம் ஆர்பிட்ங்கிறதும் ஃபால்ஸ். சன் இஸ் அ சேட்டலைட் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது கண்டிப்பாக சன் இஸ் அ சோர்ஸ். நம்ம அதை வந்து கண்டிப்பா இது கூட என்ன பண்ண முடியாது, அதை கம்பேர் பண்ணக்கூடாது, தவறு. ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் சேட்டலைட்ங்கிறது சேட்டலாச்சும் தவறான ஆன்சர். சேட்டலைட்ஸ் மூவ் டூ ஃபாஸ்ட் அண்ட் கிராஷ் ஆன் த எர்த்துங்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ சேட்டலைட் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஆக்டிவிட்டியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு சின்ன குவிஸ் ப்ரோக்ராம். ராக்கெட் பத்தின என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறது தான். ஸோ யாரு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து போறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் ஹூ இன்வென்டட் த ஃபர்ஸ்ட் ராக்கெட் அப்படிங்கிறது டாக்டர் ராபர்ட் ஹட்சிங்ஸ் காடட் அண்ட் தென் எல்டன் ஜான், ஸ்டீஃபன் ஹாக்கிங். இதுல யார் நமக்கு ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை நமக்கு வந்துட்டு இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ராபர்ட் ஹட்சிங் காடட் அப்படிங்கிற அந்த ஒரு விஞ்ஞானி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் when did a rocket first land on the moon? 69 and then 1999, 2001 1969. இதுதான் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்டா நம்ம லேண்ட் ஆஃப் த மூனுக்கு லேண்ட் ஆனது. அண்ட் தென் who were the first astronauts to land on the moon அப்படின்னு கேட்டா யாரு, அந்த தகவலும் நமக்கு என்னது சரியா தெரியும் இல்லையா? யாரு நமக்கு யார் யார் கொடுத்திருக்காங்க? நீல் டெர்மியர் அண்ட் தென் புஷ் லைக்யார் அண்ட் தென் புஷ் ஆல்ட்ரின் அண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங், நீல் யங் அண்ட் தென் புஷ் ஸ்ட்ராங் சொல்லக்கூடியது. இதுல புஷ் ஆல்ட்ரின் அண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லேண்ட் மூணுக்கு லேண்ட் ஆன ஒரு சயின்டிஸ்ட். அண்ட் தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானட் அண்ட் நார்த் ஐலாண்ட்? நார்த் ஐலாண்ட்ல யார் நமக்கு வந்து ஃபர்ஸ்டா இதுல போனவங்க? டாக்டர் ஸ்டீவ் கூகன், டாக்டர் ரோஸ்மெரி கூகன் அண்ட் தென் டாக்டர் ட்ரீ அப்படிங்கிறது. டாக்டர் ரோஸ்மெரி கூகன் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு நார்த் ஐலாண்ட்ல ஃபர்ஸ்ட் அங்கிருந்து போனவங்க. இது நம்ம ஜென்ரலா நமக்கு பொதுவாக தெரியக்கூடிய ஒரு ஆன்சர்ஸ். இந்த இதுவும் நமக்கு ராக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். யாரு ராக்கெட்டை இன்வென்ட் பண்ணினாங்க, எப்போ நமக்கு ராக்கெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனது, மூன்ல லேண்ட் ஆனது. ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானட் லேண்ட் ஆன் த மூன்? யார் நமக்கு எந்த அஸ்ட்ரானட் வந்துட்டு லேண்ட் ஆனாங்க? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானட் ஃப்ரம் நார்த் ஐலாண்ட்ல இருந்து போனவங்க யாரு? ஸோ இதுவும் நம்ம படிக்கிற இந்த லெசனோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டா இதுல சந்திராயன் 1. சந்திராயன் 1 அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த
இந்த லெசன்ல பார்க்கக்கூடிய அடுத்த ஹெட்டிங். சந்திராயன் 1ங்கிறது நம்ம விண்ணில் செலுத்திய, நம்ம நாட்டுல இருந்து லான்ச் பண்ண சேட்டலைட் அப்படின்னு சொன்னாலே என்னது, நமக்கு இந்த சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடியதே என்னது, நிலவில் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இல்லையா. இதுல சந்திராயன் 1 அப்படின்னு சொல்றது நமக்கு வந்துட்டு எப்ப அனுப்பிச்சோன்னு கேட்டா 22 அக்டோபர் 2008. எந்தெந்த தேதியில எப்ப ஒவ்வொன்னையும் செலுத்தினோம், எப்ப ரீச் ஆனது, எப்போ அது வந்து கரெக்டா சுற்றுவட்ட பாதையில போனது, என்னென்ன தகவல் கொடுத்தது, இது எல்லாம் தான் இதுல நமக்கு தெளிவா எழுதணும். சந்திராயன் 1 பற்றிய குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்டா எதெல்லாம் எழுதணும்னா, சந்திரனை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக. யார பத்தி தெரிஞ்சுக்கிறது, மூணுக்கு போனதுதான். யார பத்தி, சந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நாடு 2008 அது மார்ச் மாசம் 22 சாரி அக்டோபர் மாதம் 22 சாரி, இதுல நமக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கோம் சரிங்களா. நிலவுக்கு நம்ம அனுப்பிச்ச ஒரு வாகனம். சோ எங்க இருந்து அனுப்பிச்சோம் அப்படின்னு கேட்டா ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஆந்திரால இருந்து அனுப்பிச்சதுதான். ஆந்திரால எந்த பிளேஸ்ல நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற அந்த இடம் தான் சரிங்களா. அங்க இருந்து தான் நமக்கு அனுப்பிச்சிருக்கோம். எந்த பிளேஸ்ல இருந்து அனுப்பிச்சோம், எந்த ஸ்டேட்ல இருந்து அனுப்பிச்சோம், எந்த தேதியில அனுப்பிச்சோம், இதெல்லாம் தான் முக்கியமானது. 22 அக்டோபர் 2008 ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கறதுல இருந்து அந்த ராக்கெட் அனுப்பிச்சிருக்கோம். இந்த மையத்துல இருந்து PSLV அப்படிங்கிற அந்த ஒரு செயற்கைக்கோள் மூலமாக இந்த ராக்கெட் ஆகப்பட்டது அனுப்பிச்சது. ஸோ எந்த இதுல போச்சு, PSLV. ஸோ எந்தெந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும், என்ன பிளேஸ், என்ன இது. சோ இதுல முக்கியமா 4 பாயிண்ட். சந்திரனை பத்தின ஒரு தகவல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அதற்காக தான் இதை நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இந்த செயற்கைக்கோள். எப்ப, அக்டோபர் மாதம் 22 சந்திராயன் 1 அப்படிங்கிற பெயர்ல நம்ம இந்த இதை அனுப்பிச்சிருக்கோம். இந்த விண்கலத்தை ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் அப்படிங்கிற விண்வெளி மையம். இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்றோம் இல்லையா. அப்ப ஸ்பேஸ் சென்டர்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்போ அந்த ஸ்பேஸ் சென்டர்னுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டா சதீஷ் தவான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்பேஸ் சென்டர்னுடைய நேம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, என்ன பிளேஸ்ல இருந்து அனுப்பிச்சோம், ஆந்திரால இருக்கக்கூடிய ஸ்ரீகரிகோட்டால சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து தான் நம்ம இந்த சந்திராயன் 1 லான்ச் பண்ணியிருக்கோம் சரியா. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியலா சந்திராயன் 1 பத்தின டீட்டெயில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். சந்திரனை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தெரியணுங்கிறதுக்காக அனுப்பின ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்துல இருந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். எந்த ராக்கெட் உதவியுடன் கேட்டா PSLV ராக்கெட்டோட அதை அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, சோ இது எப்போ நமக்கு அது ஸ்டார்ட் ஆகி சுத்த ஆரம்பிச்சதுன்னு கேட்டா 2008 நவம்பர் 8ல சந்திரன்ல இது சுத்த ஆரம்பிச்சது. எப்ப நமக்கு வந்து அந்த சந்திரன்ல நமக்கு வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னு கேட்டா 22 அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆனது, 3க்கு போய் 2008 நவம்பர்ல நமக்கு இது 8 தேதி. ஸோ நவம்பர் 8ல என்ன ஆச்சு, மூணுல அது ஃபுல்லும் அதனுடைய ஆர்பிட்ல ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சு. அங்க போய் கரெக்டா என்ன ஆச்சு, அந்த இடத்துல லேண்ட் ஆன டேட் அப்படிங்கிறது தான் இந்த கடைசி பாயிண்ட். நமக்கு 2008 நவம்பர் 8ல அந்த மூணுல போய் கரெக்டா ஃபர்ஸ்ட் அது ரீச் ஆன ஒரு டேட். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தேன் தகவல் வந்து நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம். ப்ரொப்பல்லன்ஸ்ல சாலிட் ப்ரொப்பல்லன் அண்ட் தென் வாட் இஸ் கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அடுத்த ஒரு டீடைல்ஸ் நம்ம லான்ச்சிங் ஆஃப் சேட்டிலைட், எவ்வாறு துணைக்கோளாகப்பட்டது விண்ணில் செலுத்த தயாராகிறதுன்னு பார்த்தோம். இந்திய விண்வெளி திட்டம்னா என்ன, இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல என்னென்ன நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், என்ன அது எதற்காக உருவாக்கப்பட்டது, எப்போ, என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுட்டோம். அடுத்தது சந்திராயன் 1 அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல செலுத்தின
பத்தின விண்கலம் அதனுடைய ஒரு சில தகவல் மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப பார்த்த இந்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நம்ம பார்த்த அந்த ரெண்டு ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸுமே இந்த லெசனோட தொடர்பு இருக்கக்கூடியது, நிச்சயமாக நமக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுதும் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே முக்கியம். ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த பாடம்ங்கிறது முக்கியமான ஒரு பாடம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம எல்லா டீட்டெயில்ஸுமே லைன் பை லைன் நம்ம புக் பேக் மட்டும் படிக்காம லெசன் இன்சைடு எல்லாமே படிச்சா எல்லா தகவல்களுமே நமக்கு உபயோகம் உள்ளதா தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.